என் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் ஃப்ரீயாக பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என் சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் எப்படி பண்ணுறது நான் காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் லைனிங் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு நான் கட் பண்ணுறேன். ஸோ துணியை வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைனிங்கை மேலே வச்சு ஃபர்ஸ்ட் வந்து பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு அந்த லைனிங் எந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் ஃபேப்ரிக் அதை சாரிலேருந்து கட் பண்ணி எடுத்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் வெறும் நியான் க்ரீன் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வந்து கான்ட்ராஸ்ட் பண்ணி அந்த கலரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வித் கோல்டு வித் பிளாக் கலர் ஃபேப்ரிக் கம்பைன் இருக்க மாதிரி நான் எடுத்திருக்கேன். பிகாஸ் இந்த நியான் க்ரீனில் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்லைனோட வித் பார்த்தீங்கன்னா 2.5 inches. ஸோ இப்போ இந்த 2.5 inches மார்க் பண்ணி நெக்கோட டெப்த்து நான் வரைகிறேன். ஸோ இப்போ நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து லைக் 8.5 inches இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு சும்மா ரஃப்பாக நான் வரைகிறேன். மேலேருந்து இந்த மாதிரி ஒரு கர்வாக இப்போது இதை கரெக்டாக நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கர்வ் வரைஞ்ச பிறகு இதுக்கு அவுட் சைட் எவ்வளோ தூரம் இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக் நீங்கள் தெரியணும் வந்து கால்குலேட் பண்ணிக்கிங்க. எனக்கு வந்து ஒரு 1.5 inchesக்கு வந்து இது தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு 2 inch வேணுனாலும் இந்த ஃபேப்ரிக்கை 2 inch நீங்கள் விடலாம். ஓகே, ஸோ இந்த 1.5 inchக்கு மார்க் பண்ண பிறகு இதே ஷேப் இதுக்கு நம்ம கொடுத்துட்டு இப்போ இதுக்கு அவுட்டர் இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஷார்ப் சிசர்ஸை வச்சு இப்போது கீழே இருக்க ஃபேப்ரிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்க ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் இருக்குது. பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய இன்ஃபர்மேட்டிவ் டிப்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் டேப் பண்ணிங்கன்னா அந்த துணி மேலே தட்டினீங்கன்னா இந்த சைடில் இருக்க சாக் பீஸ் வந்து இன்னொரு சைடில் உங்களுக்கு வந்து அந்த தூள் வந்துடும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஈவனாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு சென்டர் நாச், அதே மாதிரி இதோட சென்டர் நாச். ஸோ துணியை நாச் பண்ணிட்டு இப்போ நம்ம தைக்க போகலாம். ஓகே, ஸோ ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. துணியோட ராங் சைடு மேலே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து துணியோட ராங் சைடு, ரைட் சைடு வந்து கீழே வச்சுடுங்க, ராங் சைடு மேலே இருக்கணும். அடுத்து வந்து லைனிங் இன்னொரு லேயர் இருந்து அதை வந்து சென்டர் நாச் ஈக்குவலாக இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இது சென்டர் நாச் ஈக்குவலாக இருக்க மாதிரி இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா துணியோட ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ண பார்த்திங்களா அந்த லைன் மேலேயே நம்ம தைக்க போகிறோம். ஸோ ஒன் சைடு தைச்சி முடித்த பிறகு த சேம் நம்ம இன்னொரு சைடும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனர் ப்ளவுஸ் நிறைய பேர் போடுறாங்க. பட் நான் போடுற டிசைன் பஸ்ஸில் என்ன ஒரு யூனிக் விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து பிகினர்ஸ் கூட பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ வந்து அவுட்லைன் நம்ம வந்து கட் பண்ணும்போது ஒரு 1/4 inch விட்டு கட் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம டேர்ன் பண்ணதுக்கு அதுக்கு தேவையான துணி அது. ஓகே, ஒரு 1/4 inch விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ண பிறகு நாச்சஸ் கொஞ்சம் போட்டுட்டு இப்போது இந்த பிளாக் கலர் ஃபேப்ரிக்கை துணியோட நல்ல பக்கத்துக்கு நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சமாக நியான் துணி வந்து இருக்க மாதிரி ஒரு பைப்பிங் எஃபெக்ட் நான் கொடுத்து இதை பின் பண்ணிவிடுங்க. ஓகே, பின் பண்ண பிறகு கொஞ்சம் போ மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு நியான் கலர், சேம் நியான் கலர் ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக், பயஸ் இல்லை கிராஸ் பீஸ் கிடையாது, ஸ்ட்ரெயிட் ஃபேப்ரிக்கை ஒரு 1 inchக்கு வந்து மடித்து இந்த மாதிரி தைச்சிருங்க. தைச்சி லூப் டர்னர் வச்சு டர்ன் பண்ணுங்க. ஸோ லூப் டர்னர் பின்ஸ் எல்லாமே அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடித்த பிறகு இப்போ இந்த லூப் டர்னரை வச்சு டர்ன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு வச்சு நம்ம கட் பண்ணி இப்போது இதை இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ வேணுமோ அத்தனை பீசஸ் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எல்லா டிசைனர் ப்ளவுஸும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க வந்து ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் அதை பண்ணும்போது தான் அதோட டிஃபிகல்ட்டி உங்களுக்கு தெரியும். பட் நம்ம சேனலில் இந்த சேனலில் வர டிசைன்ஸ் எல்லாமே பிகினர்ஸும் ஈஸியாக ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போன்னு இல்லை,
கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாகவே த மெயின் கான்செப்ட் என்னோடய சேனல் வந்து பிகினர்ஸும் ஈஸியாக கற்றுக்கணுன்றது ஒரே மோட்டிவேஷன் தான். ஸோ இதில் இருக்க டிசைனர் ப்ளவுஸ் எல்லாமே வந்து தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு தைக்க தெரியல, இருந்தாலும் எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்கவங்க டெஃபினட்டாக இந்த டிசைன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். ஸோ இப்போ இந்த கட் பண்ண ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பட்ட உங்களுக்கு எவ்வளோ வந்து கேப்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு கேப்ஸ் விட்டுட்டு இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணுறோம். ஸோ என்டையர் பிளாக் ஃபேப்ரிக் மேலே வைக்கிறோம். ஸோ உங்கள் சாரியோட கான்ட்ராஸ்டிங் கலர் எதுவோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். நியானுக்கு எந்த கலருமே கொடுக்கல, பார்த்தாலே தெரியும் ஒரு நியான் கலர் ஃப்ளவர் அண்ட் கோல்டு கலர் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நானே வந்து பிளாக் கோல்டு வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஃபேப்ரிக் வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சாரிக்கு என்ன கான்ட்ராஸ்டிங் கலர் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கலர் காம்பினேஷன் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டான கலர் கொடுத்திங்கன்னா தான் அந்த டிசைன் கரெக்டாக என்ஹான்ஸ் ஆகி வெளியே வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடு துணியோட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடும் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். ஸோ ஒரு சைடு வச்சு தைச்ச பிறகு இன்னொரு சைடும் நம்ம தைக்கிறோம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி தைச்சு முடித்த பிறகு இந்த 2 ஓரங்களையும் எட்ஜிங் லேஸ் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோ பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் எண்டு பார்க்குறாங்க ஃபினிஷை. பட் இன்பிட்வீனில் நிறைய விஷயம் நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன், அதை வந்து அவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் கீழே வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நான் நடுவில் சொல்லுவேன், அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எட்ஜிங் லேஸை 2 சைடும் நம்ம தைக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் என் கார்பன் சிசர்ஸ் கேட்டிருந்தாங்க அமேசான் லிங்க்கு. நான் அமேசானில் வாங்கலை, பட் அதோட நான் வாங்கின பிராண்ட் வந்து அமேசானில் இல்லை. ஸோ அது பிராண்ட் இல்லாத விஷயத்த எனக்கு ஷேர் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வாங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அந்த சிசர்ஸு, அதை வாங்கிட்டு ஒரு வேளை அதே மாதிரி கட் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த ரிஸ்க்கை நான் எடுக்க விரும்பல. அதனால தான் நான் சிசர்ஸோட லிங்க் இன்னும் நான் ஷேர் பண்ணாமல் வைக்கிறேன். ஏன்னா நான் வாங்குகிற பிராண்ட் அது இல்லை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து ஷார்ப்னஸ் வாரண்ட்டி. இது நல்லா ஷார்ப்பாக எவ்வளோ நாள் ஆனாலும் ஷார்ப்னஸ் போகாது. ஸோ அந்த மாதிரி சிசர்ஸ் இது. நான் ஃபேஸ்புக்கில் ஏற்கனவே ஒரு வாட்டி சேல் போட்டிருந்தேன், கிட்டத்தட்ட 40-50 சிசர்ஸ் சேல் போச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சாரிலேருந்து கட் பண்ண பீஸ் இது. அந்த பீஸ்க்கு நடுவில் லைனிங் வச்சு 2 ப்ரிடி சைடும் கீழே இருக்க மாதிரி வச்சு நான் க்ளோஸ் பண்ணி தைக்கிறேன். ஸோ இதை டர்ன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து இதுக்கு நடுவில் நம்ம வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த செக்டு சாரிலேருந்து ஒரு 8 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சாரியை. ஓகே, அந்த பீஸில் தான் இப்போ நம்ம இதை வைக்கிறோம். ஸோ இந்த நெக்லைன் இன்பிட்வீன் கேப் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் நம்ம மடித்து மார்க் பண்ணோம். அதை விரிக்கும் போது இட்ஸ் கோயிங் டு பி லைக் 5 inches. ஸோ இந்த 5 inches வந்து கேப் இருக்க மாதிரி பார்த்துட்டு கொஞ்சமாக பின் பண்ணிவிட்டு இப்போ இது 2 ஓரங்களை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒவ்வொரு வீடியோ போடும்போது நிறைய பேர் அந்த சிசர்ஸை தான் கேட்குறாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த சிசர்ஸோட பிராண்டு அது அங்கே இல்லை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க். நான் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஓகே, ஸோ ஒருவேளை அடுத்த சேல் நான் வந்து இந்த சிசர்ஸ் நான் சொல்லும்போது நான் ஃபேஸ்புக்கில் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து கீழே வந்து ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை தைச்சு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கீழே ஒரு வாட்டி மடித்து தைச்சிருங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து பேக் டாட் பிடிக்க முடியாது. பிகாஸ் ஏற்கனவே அந்த டிசைன் வந்து கொஞ்சம் வந்து நிறைய இடத்த அடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பேக் டாட் பிடிக்கும்போது டாட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. ஸோ அந்த மாதிரி இருக்க விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளவுஸ் சைடில் ஜாயின் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு இடுப்பு பகுதியில் கொஞ்சமாக பிடிச்சாலே உங்களுக்கு போதும். பேக் டாட் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயம் வந்து அந்த டிசைனை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த சென்டர் எப்படி தைச்சு நம்ம போ மாதிரி தைக்கிறோம். தைச்சு ஒரு பீட் வைக்க போகிறோம். ஸோ ஒரு கோல்டன் கலர் பீட் வச்சு இதை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ளவுஸ் 2 சைட்லேயும் நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்தது கீழ் வழியாக போய் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம தைக்க போகிறோம். ஓகே,
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்சாச்சு. தைச்சு முடிச்ச பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருந்தது. டெஃபினட்டாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக். பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸி டு மேக். டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி வேற ஒரு டிசைன் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye-bye.